அனைவருக்கும் வணக்கம். நம்ம அந்த சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணிட்டு வரோம். இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனுக்கு தேவையான கம்ப்ளீட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ், அதாவது ஒரு கிச்சன் செட்டப்புக்கு தேவையான ஃபுல் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸுங்க. 10 kg கெப்பாசிட்டி, 7 kg, 5 kg, 4 kg, ஈவன் 500 grams அண்ட் 1 kg கூட நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி மெஷர்மெண்ட் கப்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் காமிச்ச முறி கும்பா, அதாவது முன்னோர்கள் பயன்படுத்தக்கூடிய முறி கும்பாங்க. இதில் சாப்பிடும்போது நம்ம நீண்ட ஆயுட்காலங்களோடு இருந்திருக்காங்க. இது வந்து முழுக்க வெள்ளி கண்டென்ட் இதில் நிறையா இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த முறி கும்பா தான் இது. அடுத்தது வெங்கல மாட விளக்கு. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூஸ் போடும்போது இந்த லெமன் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சீட்ஸ் இதாகும். அப்புறம் டீ வடிகட்டியாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப மைல்டு டீ வடிகட்டி இது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த இலையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இலை போட்டு அதை கொதிக்க வச்சிங்கன்னா அதை நம்ம இதில் வடிகட்ட முடியும். அடுத்து இந்த மெஷர்மெண்ட் கப்ஸ் பாருங்களேன், சின்ன வீசும்படி, இது அடுத்த உள்ளபடி, இது அதுக்கு அடுத்தது உள்ளது, இது அதோட கொஞ்சம் பெருசு. ஸோ அந்த ஒரு கம்ப்ளீட் செட்டப் இதில் இருக்குது பாருங்கள். ஸோ நல்ல ஒர்க் இருக்கும். அடுத்தது இது வந்து சின்ன ஒரு முறம். இது வந்து இந்த முறம் எதுக்குன்னா, நம்ம சமையலுக்கு இந்த மாதிரி புடைக்கலாம் யூஸ் பண்ண முடியாது. சாஸ்திரத்துக்கு படைக்கிறதுக்கு வச்சு படைப்பாங்க இல்லையா, அப்போ வந்து இந்த முறம் யூஸ் பண்ணலாம். தேங்காய் துருவலுக்கு வச்சுருந்து நம்ம துருவல் வச்சுருந்தீங்கன்னா அந்த அருகாமனையில் வச்சு துருவலில் துருவலாம், அதுக்கும் இது யூஸ் ஆகுங்க. அடுத்தது பாருங்களேன், கம்ப்ளீட் செட்டப் இந்த செம்படம் தாங்க. இங்கே பாருங்களேன், சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய செம்படங்கள். அப்படியே பாருங்கள், காமிக்கிறேன் ஒன் பை ஒன்னாக பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1/2 kg, அப்புறம் 750 grams, 1 kg. ஸோ இதெல்லாம் சின்ன கண்டெய்னர்ஸு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சேஃபு பாருங்கள். இந்த சேஃப் கொஞ்சம் யூனிக் பீஸு. இந்த சேஃபே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த லாஸ்ட் ரோவில் இருக்கிறது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 8 kg கெப்பாசிட்டி லாஸ்ட்டில், அப்புறம் ஒரு 5 kg, அதெல்லாம் பார்த்திங்கன்னா 5 kg. ஸோ எல்லா சைஸ்லேயும் இருக்குது செம்படம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே காமிக்கிற இந்த வீடியோவை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த செம்படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மார்க் பண்ணி அனுப்பிச்சி விட்டிங்கன்னா டயா எல்லாமே உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம ட்ரம்முங்க, அரிசி கொட்டி வைக்கிற ட்ரம்மு. பால்வாளி, இங்கே பாருங்கள், அந்த காலத்து பால்வாளி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுவுமே பால்வாளி தான். இது பாருங்கள், ஒரு யூனிக் சேஃப். இங்கே பாருங்கள், அந்த பேரல் மாடல்லே இருக்கும். அது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட் வாளி. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த வாளி. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப பழைய மாடல். இந்த வாளிலாம் நம்ம தாத்தா காலத்தில் உள்ளது. அதே மாதிரி பாருங்களேன், ஏதாவது ஒரு 1 kg அந்த ட்ரம்மு இருக்குது பாருங்கள். அதே ட்ரம்லேயே எவ்வளோ மினியேச்சர் வெர்ஷன் பாருங்கள். இது ஒரு 1 kgக்கு மேலே பிடிக்கும். நல்லா இருக்கு பாருங்கள். அதே மாதிரி பால்வாளி பாருங்கள், இதை நம்ம வந்து ஆயில் கேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வாளி பார்த்திங்கன்னா ஒரு 1.25 கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்குங்க. பிரான்ஸில் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டம் வந்து பிரான்ஸு, மேலே பார்த்திங்கன்னா பிராஸில் செஞ்சுருப்பாங்க. ஒரு 80 to 100 years பிஃபோர் வந்த மாடல் அது. அதில் பேர் கூட ரொம்ப பழைய தமிழ் எழுத்துக்களில் இருக்கும். அதே மாதிரி 2 தாம்பாளம் பாருங்கள், நாட்டு பித்தளை தாம்பாளம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், தகன்னு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா நாட்டு பித்தளை தாம்பாளம் ரொம்ப ரேர் கிடைக்கிறது. அப்புறம் ஒரு குழம்பு கரண்டி, முறி கரண்டி பாருங்கள், முறி கரண்டி இதுவுமே ரேர் தான். இது என்னென்னா நம்ம காசி சொம்பு. லாஸ்ட் வீடியோவில் சின்ன சைஸ் காமிச்சிருந்தோம், இது கொஞ்சம் பெரிய சைஸு. தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் பிடிக்கும்.
இப்போ அடுத்த வாரத்தில் வரலட்சுமி நோன்பு வரப்போகுது. ஸோ வந்து வரலட்சுமி நோன்புக்கு முகம் வச்சு படைக்கிறவங்க இந்த காசி சொம்பில் வச்சு நீங்கள் படைக்கலாம். இதில் 3 மெட்டீரியல் இருக்குது. நடுப்புற காப்பர், வெங்கலம், மேலே பித்தளை இருக்குது. ஸோ ரொம்ப விசேஷம் இந்த காசி சொம்பு. ஸோ அதுக்குமே பயன்படுத்தலாம் நம்ம. ரெண்டாவது இங்கே பாருங்கள், இந்த சொம்புலையும் நம்ம வந்து இந்த முகம் வச்சு படைக்கலாம். பூஜைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பழைய கிளி சொம்பு. இது பார்த்திங்கன்னா பூஜைக்காக பயன்படுத்தப்பட்டது தான் இந்த கிளி சொம்பு. இங்கே பாருங்கள், மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நல்லாவே இருக்கும், நீட்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கு ஒரு குடம் மூடியும் இருக்குது. ஸோ இன்றைக்கி உள்ள பொருட்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ இந்த செம்படங்கள் ஏதாவது நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, இந்த சின்ன செம்படம், அந்த மிடிலாக இருக்கிறது, உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டியில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதோட வெயிட்டை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரேட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னும் ஒரு வீடியோவில் வேறு கலெக்ஷனில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.